குடியரசு உரையாடல் ஆகஸ்ட் 2, 1925. மெஜிஸ்திரேட்டின் மயக்கம். குட்டிச்சாத்தான். ஒரு மாஜிஸ்திரேட் வீட்டுக்கு ஒரு கிழ வக்கீல் வருகிறார். மேஜிஸ்ட்ரேட், வாருங்க சார். சௌக்கியமா? வக்கீல், என்ன சௌக்கியம் போங்கள். குளிக்கவும் விபூதி பூசவும் சரி, அதற்கு மேல் சாப்பாடு முதலியதை பற்றி கேட்காதீர்கள். வக்கீல்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால்தானே. மேஜிஸ்ட்ரேட், ஏன் அப்படி சொல்லுகிறீர்கள்? கொஞ்ச காலமாகத்தான் நம்ம கோர்ட்டுக்கு நீங்கள் வருகிறதில்லை. முனிசிப் கோர்ட், டெபுட்டி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் இதெல்லாம் இல்லையோ? வக்கீல், முனிசிப் கோர்ட்டு, டெபுட்டி கலெக்டர் கோர்ட்டு விசேஷம். சாவகாசமாக சொல்லுகிறேன். எஜமானர் கோர்ட்டுக்கோ முன்போல் கேஸே வருகிறதில்லை. வந்தாலும் பிராது வாங்கும் போதே தள்ளிவிட பார்க்கிறீர்கள். இல்லாவிட்டால் வாதி பிரதிவாதி 2 பேரையும் தண்டித்து விடுகிறீர்கள். எஜமானர் கோர்ட்டுக்கே கட்சிக்காரர்கள் வர பயப்படுகிறார்கள். ஏதாவது தைரியமாய் வக்கீல் வைத்து கொண்டு வந்தால் அந்த வக்கீலை எஜமானர் மதிப்பதே இல்லை. அவனை வாயெடுக்க விடுவதில்லை. எல்லா கேள்விகளையும் கிராஸ்களையும் எஜமானரே கேட்டு முடிவு செய்து விடுகிறீர்கள். பிறகு எங்களுக்கு வேலை ஏது? மேஜிஸ்ட்ரேட், ஓஹோ, என்னாலா கெட்டு போய்விடுகிறது. நான் உண்மை அறிய வேண்டாமா? அநேக பிராதுக்கள் எழுதி கொண்டு வருவதொன்று, பிரமாண வாக்குமூலம் கொடுப்பதொன்று, பிராதுக்காரர்கள் பிராதில் எழுதியிருப்பதொன்று, வாக்குமூலம் கொடுப்பதொன்று. ஏன் இப்படி என்று கேட்டால், நான் இப்படித்தான் சொன்னேன், நீ சொல்லுகிறபடி எழுதினால் கேஸ் ஜெயமாகாதென்று சொல்லி வக்கீல் தன் இஷ்டப்படி எழுதி கொடுத்து அந்தப்படியே சொல்லச் சொன்னார். எஜமானரை நிஜம் சொல்லும்படி சொன்னதால் நிஜம் சொல்லிவிட்டேன் என்று சொல்லுகிறான். இப்படிப்பட்ட பிராதுகளை நான் என்ன செய்வது? நீங்களே சொல்லுங்களே. வக்கீல், எஜமானர் இப்படியெல்லாம் பார்த்தால் நாங்கள் பிழைப்பது எப்படி? பிராதுக்காரர்கள் சொல்லுகிறபடி எழுதினால் ஒரு கேஸு கூட நிற்காது. எஜமானரை கேஸை வாங்கி பதிய செய்து சம்மன் அனுப்பி 4-5 வாய்தா போட்டு பிறகு என்னமோ செய்துவிடுங்களே. ஏதோ எங்களுக்கு அரை கஞ்சி கிடைக்கும். எஜமானருக்கும். மேஜிஸ்ட்ரேட், என்னையா எஜமானருக்கு என்று வாய்க்குள்ளாகவே முணுமுணு என்று பேசிக்கொள்ளுகிறீர்களே. வக்கீல், எஜமானருக்கு தெரியாதது நான் என்ன சொல்ல போகிறேன்? மேஜிஸ்ட்ரேட், என்ன சொல்லுங்களேன். வக்கீல், எஜமானர் தகப்பனார் பெரிய எஜமானர். மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கும்போது முதலே நான் வக்கீலாக இருக்கிறேன். அவர் யாரையும் நம்ப மாட்டார், என்னைத்தான் நம்புவார். வீட்டுக்கு காய்கறி சாமான் முதல் கொண்டு நான் தான் வாங்கி கொடுக்க வேண்டும். எஜமானர் இப்போது இருக்கிறது போல பெரிய எஜமானரும் இருந்திருந்தால் வீடேது வாசல் ஏது? எஜமானர் சகோதரிகளுக்கு இப்படிப்பட்ட தக்க இடத்து மாப்பிள்ளைகள் ஏது? எஜமானர் தான் படித்து பாஸ் செய்து இந்த உத்தியோகத்திற்கு வருகிறதேது? இந்த சமயத்தில் ஏதோ உத்தியோகத்தில் 4 காசு சம்பாதித்தால் தானே பின்னாடிக்கு உதவும். மேஜிஸ்ட்ரேட், இப்பொழுது எனக்கு என்ன குறைவு? 150 ரூபாய் சம்பளம் வருகிறது. 100 அல்லது 110 ரூபாய் செலவாய் விடுகிறது. மீதி 40 ரூபாய் பேங்கில் போட்டு வருகிறேன். வக்கீல், 40 ரூபாய் மீதி செய்தால் அது எதற்கு உதவும்? எஜமானர் சம்சாரம் என்கிற பேருக்காவது அம்மாவுக்கு நகை வேண்டாமா? குழந்தைகள் படிக்க வேண்டாமா? 4-5 பெண்கள் இருக்கிறார் போல் இருக்கிறது. மேஜிஸ்ட்ரேட், இல்லை இல்லை, 3 தான். மற்றது என் மச்சினி குழந்தைகள். வக்கீல், அதுகளுக்கு ஏதாவது நகை செய்து போட வேண்டாமா? 2000-3000 கொடுக்காமல் இதுகளுக்கு நல்ல படித்த மாப்பிள்ளைகள் கிடைப்பார்களா? இப்பொழுது இதெல்லாம் கவனிக்காமல் இருந்துவிட்டு நாளைக்கு பெண்களை மிட்டாய் கடைக்காரர்களுக்கோ அல்லது பரிசாரகர்களுக்கோவா கட்டி கொடுப்பது? மேஜிஸ்ட்ரேட், அதற்கு நாம் என்ன செய்யலாம்? இதற்கு மேல் எப்படி பணம் மீதி செய்ய முடியும்? வீட்டு வாடகை 17 ரூபாய், வண்டி மாட்டுக்கு 10 ரூபாய், ஆளுக்கு 8 ரூபாய். வக்கீல், சேவகர்கள் இருந்து கூடவா? மேஜிஸ்ட்ரேட், ஆம். ரீடிங் ரூம் முதலிய சப்ஸ்கிரிப்ஷன்கள் 7-8 ரூபாய் ஆகிவிடுகிறது. குழந்தைகளுக்கு துணிமணி செலவு, எனக்கும் வீட்டிற்கும் துணிமணி செலவு, இதெல்லாம் குறைக்க முடிகிறதா? அப்புறம் சாப்பாட்டு செலவு, அதுவும் கூடியவரை சுருக்கம்தான். குழந்தைகளுக்கு காப்பி கூட இல்லை, பழைய சோறு தான். எனக்கு மாத்திரம் ஒரே ஒரு டம்ளர் வெறுங்காப்பி. வீட்டிலோ அதுவும் சாப்பிடுகிற வழக்கமில்லை. நீங்கள் சொன்ன அப்பா சம்பாதித்த வீடு ஊரில் இருக்கிறது. அதற்கு 15 ரூபாய் வாடகை வருகிறது. அதன் பேரில் 1700 ரூபாய் கடன் இருக்கிறது. வாடகையை வட்டி கட்டி வர ஏற்பாடு செய்திருக்கிறேன். முனிசிபாலிட்டி வரி இங்கிருந்து அனுப்புகிறேன். வீணாய் அதிக ஆசைப்பட்டு என்ன செய்வது? வக்கீல்,
எஜமானர் இந்த சம்பளத்தையே நம்பிக்கொண்டிருந்தால் நாளைக்கு குடும்பம் என்ன கதியாவது? மேஜிஸ்ட்ரேட், சம்பளத்தை தவிர வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? பின்னாலிருந்து கேட்டுக்கொண்டிருந்த மேஜிஸ்ட்ரேட் சம்சாரம். எஜமானருக்கு எல்லாம் விவரமாய் சொல்ல வேணுமாக்கும். வக்கீல் தாத்தா, அவர் பிழைக்கவா இவ்வளவு சொல்லுகிறார்? நம்முடைய நிலைமை தெரிந்து பரிதாபப்பட்டுத்தான் இவ்வளவும் சொல்லுகிறார். மாசத்திற்கு எத்தனை பெரிய கேசுகள் வருகிறது. எத்தனை பேர் கேசுக்காரர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து அம்மாவை பார்க்கணும் என்று சேவகர்களை கேட்கிறார்கள். சேவகர்களுக்கும் ஒவ்வொரு கேசுக்காரர்கள் வரும்போதும் பார்த்தால் நாக்கில் ஜலம் ஊறுகிறது. எஜமானருக்கு பயந்து கொண்டு அம்மா இல்லை, ஆட்டுக்குட்டி இல்லை என்று விரட்டி முடுக்கி அனுப்பிவிடுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் போக வேண்டாம், நானும் வக்கீல் தாத்தாவும் பார்த்துக் கொள்கிறோம். நான் பார்த்து கேஸை விடு என்றால் விட்டுவிடுங்கள், தண்டி என்றால் தண்டித்து விடுங்கள், இவ்வளவுதானே. மற்றபடி என்ன வேப்பெண்ணையா குடிக்கப் போகிறீர்கள்? சேலத்தில் ஒரு மேஜிஸ்ட்ரேட் உங்களைப் போல்தான் கவனிக்காமல் இருந்தார். திடீரென்று கச்சேரியிலேயே செத்து போய்விட்டார். ஊரார், அதுவும் கடைவீதிக்காரர் தான். ஆளுக்கு 1-2 வரி போட்டு வசூல் செய்து பிரேதத்தை வெளிப்படுத்தி பெஞ்சாதி பிள்ளைகளுக்கும் டிக்கெட் வாங்கி கொடுத்து பிறந்த வீட்டுக்கு அனுப்பி கொடுத்தார்களாம். இங்கே வந்தால் நின்று கொண்டே இருக்கிறாரே, அந்த அடுத்த வீட்டு சப் இன்ஸ்பெக்டரை பாருங்கள். உங்கள் சம்பளத்தில் பகுதிதானாம். அவர் குழந்தை நகையும் உடுப்பும் வெள்ளைக்கார குழந்தைகளைப் போலவும் பெண்களைப் போலவும் நடக்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தைக்கு ஒரு தள்ளுவண்டியை போலீஸ்காரர் உடுப்போடவே தள்ளுகிறார்கள். நம்ம எஜமானருக்கு மாத்திரம் சேவகன் பில் போட்டுக்கொண்டு காய்கறி கூட வாங்கக்கூடாதாம். நல்லா சொல்லுங்கள் தாத்தா. வக்கீல், எஜமானருக்கு அனுபவம் போதாது. சிறுவயதில் கல்யாணமாய் விட்டது. பெரிய எஜமானர் தயவிலே போர்ட் ஆபீஸில் வேலை கிடைத்து விட்டது. அங்கேயே 4-5 வருஷம் இருந்து விட்டார். அங்கு இருப்பவர்கள் ஹானஸ்ட் என்று அர்த்தமில்லாத வார்த்தையை கற்றுக் கொடுத்து விட்டார்கள். அதை கட்டிக்கொண்டு அழுகிறார். நம்ம டெப்டி கலெக்டர் எஜமானர் BA கூட படிக்கவில்லை. அட்டெண்டர் காப்பிஸ்டர் வேலையிலிருந்து வந்தவர். மாதம் 2000 ரூபாய் மச்சினனுக்கு அனுப்புகிறார். இதற்கு ஒரு காசு குறைந்தால் ஆபீஸ் குமாஸ்தாக்கள் மேலும் சேவகர்கள் மேலும் நெருப்பு மாதிரி விழுவார். பெரிய கலெக்டருக்கும் அந்த எஜமானரிடத்தில் ரொம்ப பிரியம். மேஜிஸ்ட்ரேட் சம்சாரம். ஆமாம் தாத்தா, அவர்கள் வீட்டுக்கு அன்னைக்கு கூட பெரிய கலெக்டர் வந்து காப்பி சாப்பிட்டு விட்டு அவர்கள் வீட்டு அம்புஜத்தை வீணை வாசிக்க சொல்லி கேட்டுவிட்டு போனாராம். நம்ம எஜமானர் போனதற்கு திரும்பி கூட பார்க்கவில்லையாம். 1 மணி நேரம் மரமாட்ட நின்றுவிட்டு தெய்வமே என்று வந்துவிட்டார். என்னண்டை வந்து துக்கப்பட்டார். வக்கீல், அது மாத்திரமா? இப்படி இருந்தால் எஜமானருக்கு மேல் உத்தியோகம் ப்ரமோஷன் ஆகவா போகிறது? இப்பொழுதே எஜமானருக்கு கீழே இருந்த 2-3 பேருக்கு தாசில் ஆகிவிட்டது. அதில் 2 பேருக்கு காயமும் ஆகிவிட்டது. அவர்கள் பெயர் டெப்டி கலெக்டர் உத்தியோகம் கொடுக்கக்கூடியவர்கள் பெயர் ஜாப்தாவிலும் பதியப்பட்டிருக்கிறது. அவர்களெல்லாம் கர்மராஜாக்கள். அவர்கள் இங்கு மேஜிஸ்ட்ரேட்டாக இருக்கும்போது கையெழுத்து மாத்திரம்தான் அவர்களுடையது. மற்றதெல்லாம் சேவகர்களும் மேஜிஸ்ட்ரேட் கிளார்க்கும் வைத்தது தான் சட்டம். நானும் என் பிள்ளைகள் கல்யாணமெல்லாம் அப்பொழுதுதான் செய்தேன். எஜமானர் பெயர் தாசில்தார் ஜாப்தாவில் கூட சேர்க்கப்படவே இல்லை. மேஜிஸ்ட்ரேட், என் பெயர் சேர்க்கப்படவில்லை என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? வக்கீல், நம்ம மாப்பிள்ளை கலெக்டர் ஆபீஸ் சிரஸ்தாரிடம் குமாஸ்தா. இந்த வருஷம் முதலில் போர்டுக்கு ஜாப்தா போடும்போது கலெக்டர் சிரஸ்தாரை வைத்து கொண்டு போட்டாராம். அப்பொழுது எஜமான் பெயர் அதில் இல்லை என்பது தெரிந்து சிரஸ்தார் எஜமானர் பெயரை சொல்லி எஜமானர் நடவடிக்கையை காட்டும் ரெக்கார்டுகளை கூட காட்டினாராம். கலெக்டர் கோபமாக, "He is an honest fool. அவன் ஒரு பைத்தியக்கார முட்டாள்" என்று சொல்லிக்கொண்டு ரெக்கார்டுகளை கீழே தள்ளிவிட்டாராம். இது ரொம்பவும் ரகசியம். வெளியே தெரிந்தால் நம்ம மாப்பிள்ளைக்கு வேலை போய்விடும். மேஜிஸ்ட்ரேட் கொஞ்ச நேரம் யோசித்து, இன்னும் கொஞ்ச நாள் பார்ப்போம். என்னை மேஜிஸ்ட்ரேட்டாய் அனுப்பின சிவிலியனை இந்த ஜில்லாவுக்கு கலெக்டராய் போட்டிருப்பதாய் போர்டு ஆஃபீஸிலிருந்து ஒரு கடிதம் வந்திருக்கிறது. இன்னும் 2-1 மாதத்திற்குள் வந்து விடுவார். அதற்கு பிறகு என்ன செய்வது என்பதை பற்றி யோசிப்போம். கோர்ட்டுக்கு நேரமாகிவிட்டது, தயவு செய்து போய் வாருங்கள். டேய் ராமா. வண்டிக்காரன். எஜமா. மேஜிஸ்ட்ரேட், வண்டி கட்டு, பெட்டி எடுத்து வை, சாயந்தரம் வந்து சாப்பிட்டு கொள்ளலாம். இன்றைக்கு பட்டணம் இருந்து வெள்ளைக்கார பாரிஸ்டர் வருகிறார். சரியாய் 11 மணிக்கு வந்து விடுவார். வக்கீல் அம்மாவை பார்த்து கொண்டே மேஜிஸ்ட்ரேட்டை காட்டி தலையில் எடுத்துக்கொண்டே போய்விட்டார். அம்மாள், சாப்பாடு ஆகிவிட்டது, குளிக்காவிட்டாலும் பரவாயில்லை, சாப்பிட்டு விட்டு போங்களேன். அன்றைக்கு ஒரு நாள் பெரிய கொலை கேஸு, சர்க்கார் வக்கீல் வருகிறார்கள் என்று சொன்னீர்கள். 12 மணிக்கு தானே போனீர்கள். மேஜிஸ்ட்ரேட், அவர்கள் எல்லாம் நம்மவர்கள் தானே.
இன்று வருபவர் வெள்ளைக்காரர். கலெக்டரிடம் என்னத்தையாவது சொல்லி வைப்பார். அப்புறம் அதுதான் அவர்களுக்கு வேதவாக்கு என்று சொல்லிக்கொண்டே கச்சேரிக்கு போய்விட்டார்.